அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மகாபாரத கதையில் முக்கியமான கதாபாத்திரமான விதுரரை பத்தி தாங்க பார்க்க போறோம். விதுரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருதராஷ்டர் மற்றும் பாண்டுவின் சகோதரர் தான் விதுரர். சிறந்த அறிஞரான விதுரர் எல்லாவித இக்கட்டான சூழ்நிலையிலுமே ஆலோசனை கூறி இறுதி வரை அஸ்தினாபுர அரசவை ஆலோசகராக மட்டுமே இருந்தவர் தாங்க விதுரர். மகாபாரத யுத்தத்தில் பங்கேற்காதவரில் இவரும் ஒருவர். திருதராஷ்டருக்கோ கண்ணு தெரியாது. விதுரரோ பணிப்பெண்ணோட மகன். இதனால இவங்க ரெண்டு பேருக்குமே அரசாலும் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டுவிற்கு அரியணையை கொடுக்குறாங்க அஸ்தினாபுர அரசவை. எதிர்பாராத விதமா பாண்டு இறந்து போயிடுறாரு. பாண்டுவோட இறப்பிற்கு பிறகு திருதராஷ்டர் பதவி ஏற்கிறாரு. பின்பு இவருக்கு கண்ணுக்கு கண்ணாகவும் ஆலோசகராகவும் இருந்தவர் தான் விதுரர். விதுரர் ஒரு நல்ல நீதிமான். அது மட்டும் இல்லாம தர்மரோட மறுபிறவியும் விதுரர் தாங்க. இவர் கல்வி, வீரம், அறிவு ஆகிய அனைத்திலுமே சிறந்தவர் தான் விதுரர். இவர் அது மட்டும் இல்லாம தீவிர விஷ்ணு பக்தர். அதாவது விஷ்ணுவிடம் தவம் புரிந்து கோவர்த்தன வில்லை பெற்றவர் தாங்க நம்ம விதுரர். அந்த வில்லிற்கு எவராலும் முன் நின்று போர் புரிய முடியாது. ஆனாலப்பட்ட அர்ஜுனாலயுமே அவரோட வில்லுக்கு முன்னாடி நின்று போர் புரிஞ்சு வெல்ல முடியாதுங்க. அவ்வளோ பெரிய வீரர் தான் விதுரர். இந்திரபிரசத்தை பிரிச்ச பிறகு பாண்டவரை சூதாட கூப்பிடுறாங்க. இதை தெரிகிற விதுரர் என்ன பண்றாருன்னா, இது ரொம்ப அதர்மம், இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு, அரசவையை நீங்க அஸ்தினாபுரத்தை அழிவு நோக்கி கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் திட்டுறாருங்க துரியோதனனை. இதை எதையுமே கேட்காத துரியோதனன் பாண்டவர்களை சூதாட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. இது பொருள் எல்லாத்தையுமே வச்சு தோத்துறாரு. கடைசியில் அவங்க தம்பிகளையுமே பணையம் வச்சு தோத்துறாரு. கடைசியா திரௌபதியுமே ஆட்டத்துல பணையம் வைக்கிறாங்க. திரௌபதியுமே தோத்துடுறாங்க. போது விதுரருக்கு ரொம்ப மனசு கவலையா இருக்கு. என்னடா இது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் என்ன பண்றாருன்னா, திரௌபதிய எனக்கு பணிப்பெண்ணா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அத்தனை அரசவையில இருந்த யாருமே அதற்கு எதிராக பேசாத போது விதுரர் மட்டும்தாங்க எழுந்து, இது ரொம்ப தப்பு துரியோதனா, நீ ரொம்ப அழிஞ்சு போற, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா பின்னாடி நீதான் அதோட விளைவை சந்திக்க போற, பாண்டவர்கள் உன்னை சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விதுரர் தாங்க பேசுறாரு. ஆனா இது எதையுமே கேட்காத துரியோதனன் திரௌபதியோட துயில உரிக்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் காப்பாத்துறாரு. இதையெல்லாம் முடிச்சுட்டு 12 ஆண்டுகள் வனவாசம் முடிச்சுட்டு இந்திரபிரசத்தை கேட்டு பாண்டவர்கள் கிருஷ்ணரை தூது விடுறாங்க. இதை துரியோதனன் தர மறுப்பாரு. இந்திரபிரசத்தை தரவே மாட்டான்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, அப்பொழுதே சூழ்ச்சியை புரிய துவங்கி ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன்னா கிருஷ்ணர் வராரு, தூது வராரு அப்படின்னு தெரிஞ்ச அரசவை எல்லா ஏற்பாடையுமே அஸ்தினாபுர அரசவை பண்றாங்க. திருதராஷ்டரோ கிருஷ்ணருக்கு விருந்து, தங்குற இடம் எல்லாமே ஏற்பாடு செய்யறாரு. ஒரு பக்கம் துரியோதனன் என்ன பண்றாருன்னா, நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வரீங்க, எங்களோட அரண்மனையில தங்கி நீங்க இளைப்பாருங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட சொல்லும் போது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்க தூதுவனாக வந்திருக்கேன், என்னால பகைவர் வீட்டுல விருந்துண்ண முடியாது, அதனால நான் விதுரர் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாருங்க. இதை கேட்கிற துரியோதனனுக்கோ கோபம் தாங்கவே முடியல. ஏற்கனவே அதிகபட்ச கோபத்துல விதுரர் மேல இருக்கிற துரியோதனன் இப்ப கிருஷ்ணரும் விதுரர் பக்கமே போறாரே, விதுரர் கூட போறாரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கோபம் அடைகிறாரு. கிருஷ்ணர் விதுரர் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவருமே ஒரு காரணத்துக்காக தான் விதுரர் வீட்டுக்கு கிருஷ்ணர் போறாரு. அதே பீஷ்மருமே சிறந்த கிருஷ்ணரோட பக்தர் தான். ஆனா பீஷ்மர் கிட்ட போல விதுரர் கிட்ட தான் போறாரு. விதுரரோ இவ்வளோ பெரிய நம்ம இவ்வளோ பக்தி வச்சிருந்த கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அவரை விருந்தெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு அவரை கவனிக்கிறாரு. மறுநாள் அரசவைக்கு விதுரரும் கிருஷ்ணரும் போறாங்க. இதை பார்க்குற துரியோதனன் ரொம்ப கோவப்படுறாரு. எப்போயுமே இந்த விதுரர் பாண்டவர் பக்கமே இருக்காரு, பாண்டவர் பக்கமே பேசுறாரு, இப்போ கிருஷ்ணரும் இவரு கூட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா கிருஷ்ணரை சிறை பிடிக்க சொல்றாரு.
துரியோதனன். இதை கேட்டு துரோணர், திருதராஷ்டர், பீஷ்மர், விதுரர் எல்லாருமே வந்து அதிர்ச்சியில நிக்கிறாங்க. என்ன இவன் முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட அவதாரத்தை பார்த்த உடனே எல்லாருமே வந்து தலை வணங்கி நின்று அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. கிருஷ்ணரும் வந்து போரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை பார்க்குற விதுரர் வந்து, துரியோதனா நீ பண்ணுறது உனக்கு தப்பாகவே தெரியலையா? ஏன் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? பாண்டவரோட நிலத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு, அவங்க கிட்ட சூதாடி வென்ற இந்திரபிரசத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விதுரர் வந்து பேசுகிறாரு. இதை கேட்குற துரியோதனனுக்கோ கோபம் தலைக்கு ஏறுது. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இவ்வளோ பேர் அரசவையில் இருக்காங்கன்னு கூட பார்க்காம விதுரரை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுங்க, எங்கள் உப்பை சாப்பிட்டுட்டு நீங்கள் எங்களுக்கே வந்து எதிராக பேசுகிறீங்களா? அந்த பாண்டவர் பக்கமே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட ஜென்ம பகையாளிங்க பாண்டவர்கள், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பணிப்பெண் வேசி மகனான உனக்கு போய் அரசவையில் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விதுரரை பார்த்து துரியோதனன் கேட்டுடுறாருங்க. இதை கேட்குற விதுரருக்கு வந்து ரொம்ப வந்து அவமானமாக இருக்குது. அதிர்ச்சியில் நின்றுடுறாரு. ஏன்னா வந்து விதுரர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. இவன் பேசுகிறத பார்த்து கோவமுற்ற விதுரர் என்ன பண்ணுறாருன்னா, அடே துரியோதனா, உனக்கு வந்து முட்டாளே, மூடனே, அற்ப பதரே, இந்த மாதிரி பேசுகிற உன் நாக்கையும் உன் தலையும் வெட்டி எறியறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் பத்தாது. ஆனால் வருங்காலம் வந்து தன் மகனையே கொன்றார் விதுரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பார்த்து உலகமே அகிலமே நகைக்கும். இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்னோட வில்லு வந்து கோதண்டம் வில்லு, விஷ்ணுவோட வில்லு. இதை வந்து இதற்கு இணையாக யாராலையுமே நின்று போர் புரிய முடியாது. ஆனால் உனக்காக நான் நின்று நான் போர் புரிய மாட்டேன். அப்படியே நான் போர் புரிஞ்சாலும் அதில் வந்து தர்மத்தின் பக்கம் நிற்கிற பாண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்க. அதையும் மீறி நீ என்னையே வந்து குற்றம் சொல்லுவ, நீ வந்து பாரபட்சம் பார்த்து நீ அவங்கள வந்து விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னையே சொல்லுவேன்னு சொல்லிட்டு, உன் பக்கம் நான் நின்று போர் புரியவே மாட்டேன், வில்லேந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் நான் பாண்டவர் பக்கமும் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா விதுரர் வந்து அவரோட வில்லை வந்து முறிச்சு போட்டுட்டு போயிடுறாருங்க கோவத்தில். இது தாங்க கிருஷ்ணருக்கும் வேணும். ஏன்னா கோதண்ட வில்லுக்கு நிகராக இந்த அகிலத்திலேயே யாராலையுமே நின்று வெல்ல முடியாதுங்க. அவ்வளோ பெரிய வில்லாற்றல் கொண்டது தாங்க கோதண்டம் வில்லு. அதனால தான் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா துரியோதனனை கோவப்படுத்தி அது மூலயமா விதுரரை கோவப்படுத்தி போர் புரியக்கூடாதுன்றது தாங்க கிருஷ்ணரோட சூழ்ச்சி. அதுக்கு தாங்க அவர் விதுரர் வீட்டில் போய் தங்கி துரியோதனனை கோவப்படுத்தி அது மூலியமா விதுரரை கோவப்படுத்தி போர் புரிய வைக்கக்கூடாது அப்படின்றது தான் கிருஷ்ணரோட நோக்கம். ஏன்னா விதுரர் வந்து வில்லேந்தி அந்த போர்க்களத்தில் நின்றா எவராலையுமே தடுக்க முடியாதுங்க அந்த அழிவை. அதனாலப்பட்ட அர்ஜுனராலையுமே வந்து விதுரரை வெல்ல முடியாது. இது தெரிஞ்சுக்கிட்டு தான் கிருஷ்ணர் சூழ்ச்சி பண்ணி இந்த ஒரு விஷயத்த நிகழ்த்தினாருங்க. மேலும் இந்த மாதிரி மகாபாரத கதையில் இருக்கிற கதாபாத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.